நம்மள நெறைய பேரு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறதே இல்ல. ஏன்னா, அதுல இருக்க அந்த பிட்டர் டேஸ்ட் தான். பட் இந்த மாரி நல்ல சூப் செஞ்சு பாருங்க. அப்படி நான்வெஜ் விட ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ சூப் செய்றதுக்கு கார்டனுக்கு நேரா போயிட்டு இருக்கிறதுல நல்லா ஃப்ரெஷ்ஷா எலசா இருக்கிற முருங்கைக்கீரை இலைகள எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட்டு. சென்டர் காம்பு மட்டும் விட்டுட்டு இந்த குட்டியா இருக்க காம்பு எல்லாமே எடுத்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் குடுக்கும். சோ அதெல்லாம் எடுக்க தேவையில்ல. அந்த காம்போடயே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 7, 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன தக்காளி சாப் பண்ணி சேர்த்துட்டு, இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், நல்லா வாஷ் பண்ண ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற முருங்கைக்கீரை இலைகளும் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவு நல்லா வாஷ் பண்ண பாசிப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்துட்டு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்து குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 4 இருந்து 5 விசில் இருக்கட்டும். உப்பு மட்டும் சேர்க்க வேண்டாம். ஃபர்ஸ்டே சேர்த்துட்டீங்கன்னா கீரை வந்து கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி ஆயிடும். விசில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சக்கையை ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு கொண்டு வந்து ஃபைன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் குக்கர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சூப்பை சேர்த்துட்டு இது கூடவே அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லா சேர்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு மிளகு தூள்